ஓகே. சரிங்களா? ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? மாடல். சரிங்களா? ஸோ வாட் இஸ் கல்ச்சர்? வாட் இஸ் சிவிலைசேஷன்? இதோட வித்தியாசம். கல்ச்சர் ஹெரிடேஜ்னா என்ன? ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கல்ச்சர். கல்ச்சர்னா என்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது. நம்ம நெறைய இடத்துல நெறைய விஷயங்கள் கேட்டுருப்போம். கல்ச்சர் அவங்களோட கல்ச்சர், முஸ்லீம் கல்ச்சர், இஸ்லாமிக் கல்ச்சர், கிறிஸ்டியன் கல்ச்சர், ஹிந்து கல்ச்சர்ஸ், ஜெயினிசம் கல்ச்சர்ஸ் இந்த மாதிரி நெறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன? எப்படி? என்ன? அதுல தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ கான்செப்ட் ஆஃப் கல்ச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்ச்சர் இஸ் அ வே ஆஃப் லைஃப். சரிங்களா? வாழ்க்கையை எப்படி வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு வழிமுறை தான் கல்ச்சர்ன்னு சொல்றாங்க. த ஃபுட் யூ ஈட். சரிங்களா? நீங்க சாப்பிடுற உணவு. க்ளோத்ஸ் யூ யூ வியர். எந்த உடை உடுத்துறீங்களோ அந்த உடை. த லாங்குவேஜ் யூ ஸ்பீக். சரிங்களா? ஸோ நீங்க வந்து தமிழ் பேசுறவங்களா இருக்கலாம், உங்களுக்கு தெலுங்கு தெரியலாம், கன்னடா தெரியலாம், மலையாளம் தெரியலாம், இனி மற்ற லாங்குவேஜ்லாம் தெரியலாம் உங்களுக்கு. உருது தெரியலாம். சரிங்களா? ஸோ அந்த லாங்குவேஜ் நீங்க ஸ்பீக் பண்றீங்க. த காட் யூ வர்ஷிப். சரிங்களா? இந்து கடவுள் இருக்காங்க, முஸ்லீம் இஸ்லாமிக் கல்ச்சர் இருக்கு, நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்க என்ன செய்றீங்க? இது பண்றீங்க. காட் யூ வர்ஷிப் ஆல் யூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த கல்ச்சர். சரிங்களா? என்னெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாமே வந்து உங்களோட கல்ச்சரோட ஒரு அங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இன் வெரி சிம்பிள் டைம் த கல்ச்சர் இஸ் எம்பாய்மெண்ட் ஆஃப் த வே இன் விச் வி திங்க் அண்ட் டூ திங்ஸ். சரிங்களா? இன்னொரு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கல்ச்சருங்கிறது என்னது? நம்ம வந்து திங்க் பண்றதை எப்படி திங்க் பண்றோம், எப்படி வந்து ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படிங்கறத வந்து முடிவு செய்யுது. சரிங்களா? ஸோ இந்த கல்ச்சர் இருந்து வந்ததுன்னா இந்த விஷயத்தை இப்படிதான் பண்ணுவேன், இந்த கல்ச்சர் இருந்து வந்தேன்னா இந்த விஷயத்தை இப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை நம்ம கொடுக்குது. இது ஆல்சோ த திங்ஸ் தட் வி ஹேவ் இன்ஹெரிட்டட். இன்ஹெரிட்டட்னா நான் வந்து இப்போ அப்பா கிட்ட நம்மளுக்கு வந்துருது, தாத்தா கிட்ட நம்ம வருது. இதெல்லாம் இன்ஹெரிட்டட். நம்ம முன்னாடி ஜெனரேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போறது. இன்ஹெரிட்டட் அஸ் அ மெம்பர் ஆஃப் அ சொசைட்டி தட் லைக் ஆர்ட், மியூசிக், லிட்ரேச்சர், ஆர்கிடெக்சர், ரிலீஜியன் எல்லாமே. இதெல்லாம் வந்து நம்ம உருவாக்குனது இல்லை, நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போனது. சரிங்களா? ஆர்ட் நம்ம முன்னோர்களே வந்து கொண்டு போனது. மியூசிக், லிட்ரேச்சர், ரிலீஜியன் எல்லாமே வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனாங்க. அது நமக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மெயினான கல்ச்சர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கல்ச்சர் டஸ் ரெஃபர்ஸ் டு. கல்ச்சர் என்ன பாத்தீங்கன்னா, ரெஃபர்ஸ் டு ஹியூமன் மேட் என்விரான்மெண்ட். சரிங்களா? மனிதனால உருவாக்கப்பட்ட என்விரான்மெண்ட். எப்படி வந்து உங்க சுற்றுலா வந்து கடவுள் உருவாக்குன என்விரான்மெண்ட் இருக்கு, மரம் செடி கொடிகள். அதே மாதிரி வந்து கல்ச்சர்ங்கிறது நீங்க உங்க சுற்றுவட்டாரத்துல நீங்க உருவாக்குனது தான். இப்ப நீங்க எந்த தெருவுல இருக்கீங்களோ அந்த தெருவோட கல்ச்சர் பாத்தீங்கன்னா உங்க கல்ச்சரும் சம்பந்தமா இருக்கும். சரிங்களா? விச் இன்க்ளூட் ஆல் த மெட்டீரியல் அண்ட் நான் மெட்டீரியல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த லைஃப். சரிங்களா? காசு பணம் இருக்கட்டும், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கட்டும், அதெல்லாமே டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு நெக்ஸ்ட். சரிங்களா? ஸோ ஒரு ஜெனரேஷன் இருந்து இன்னொரு ஜெனரேஷன். உங்கள்கிட்ட வந்ததெல்லாம் வந்து உங்க அப்பாட்ட இருந்து உங்களுக்கு வந்திருக்கும். உங்க அப்பாக்கு யாருக்கும் அவங்க அப்பாவுக்கு வந்திருக்கும். அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாட்ட இருந்து வந்தது. இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து ஜெனரேஷன் வர்றது தான் கல்ச்சர்னு சொல்றாங்க. ஸோ கல்ச்சர்னானது வே ஆஃப் லைஃப். நீ வந்து என்ன செய்யற, நீ வந்து எந்த விஷயத்த நினைக்கிறியோ அந்த விஷயத்தை செய்யக்கூடிய முறை. நீ எதெல்லாம் பண்றியோ அதெல்லாம் வந்து கல்ச்சரா இருக்கும். அந்த கல்ச்சர் வந்து என்னது? உங்களுக்கு வந்து இன்ஹெரிட்டடா இருக்கும். அதாவது உங்களுக்கு முன்னாடி செஞ்சவங்க வந்து உங்களுக்கு விட்டுட்டு போனதா இருக்கும். நீங்க உருவாக்குனது இல்ல. அதே மாதிரி கல்ச்சர்ங்கிறது மனிதன் உருவாக்குனது தான் மட்டும் இல்ல, கடவுள் உருவாக்க மாட்டது இல்ல. கடவுள் உருவாக்குனது என்னது? நேச்சர். ஆனா இயற்கை இல்ல. சரிங்களா? இது வந்து மேன் மேடு. சரிங்களா? கல்ச்சர் வாட் இஸ் கல்ச்சர் இஸ் மேன் மேடு. இது வந்து ஒரு ஜெனரேஷன் தான் இன்னொரு ஜெனரேஷன் விட்டு போகும். இதே மாதிரி உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தைகள் அப்படி வந்து அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ரிலீஜியன் இது எல்லாமே உங்களுக்கு அது கல்ச்சருக்குள்ள வந்துடும். ஸோ கல்ச்சர் என்னன்னு புரிஞ்சா? நான் கல்ச்சர் என்னன்னு புரிஞ்சா எல்லாத்துக்கும்? ஓகேவா? எனி டவுட்? கல்ச்சர்னா என்னன்னு யாராச்சும் புரியாம இருக்கா? இன்னும் யாருக்கு நடத்த நானு. இந்த 3 பாயிண்ட் புரியாம இருக்கா யாருக்காச்சும்? புரிஞ்சுக்க முடியுதா? டஃபா இருக்கா? மெசேஜ் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க குரூப்ல. நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். ஓகே. ஓகே. நான் பிபிடி வந்து உங்களுக்கு இது பிபிடி உங்களுக்கு அனுப்பிச்சிடறேன். சரிங்களா? ஸோ பிபிடியை குரூப்ல போட்டுறேன். சரி, அதனால நீங்க நோட்ஸ் வந்து ஏதாவது முக்கியமான விஷயத்த மட்டும் இது பண்ணிக்கங்க. இது மட்டும் நோட் பண்ணிக்கங்க. கல்ச்சர் ஜஸ்ட் ரெஃபர்ஸ் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இல்லைன்னா நான் வந்து இது பண்ணி போயிடுறேன், உங்களுக்கு டீச் பண்ணிட்டே போயிடுறேன் நான். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு குரூப்ல போட்டுறேன், வாட்ஸ்அப்ல வந்து நான் போட்டுறேன்.
அதுல இருந்து நீங்க வந்து இந்த முக்கியமான விஷயத்த மட்டும் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கங்க. சரிங்களா? அது பாருங்க. ஸோ கல்ச்சர் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும். கண்ட்ரி டு கண்ட்ரி, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போகும். பாத்தீங்களா தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு கண் ஐப்ரோஸ் ஹேர்ல இருந்து அவங்க ஃபேஸோட கட்ல இருந்து, சரிங்களா, அவங்க பார்வையில இருந்து எல்லாமே வேறுபடுது. சரிங்களா? ஸோ இதுதான் its development is based on the historical progress of operating in a local, regional, national context. சரிங்களா? இப்போ இதோட டெவலப்மெண்ட் ஒவ்வொரு விதமா இருக்கும். சரிங்களா? இஸ்லாமிக் கல்ச்சர் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்கும், சவுதியில ஒரு மாதிரி இருக்கும், மலேசியால ஒரு மாதிரி இருக்கும். இந்தியா தமிழ்நாட்டுல வந்து இஸ்லாமிக் கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும், கேரளால போனா நம்ம இஸ்லாமிக் கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்துக்கள் கல்ச்சரும் ஒவ்வொரு இடத்துக்கு இந்த மாதிரி மாறும் உங்களுக்கு. தமிழ்நாட்டுல ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுவாங்க, அதே வடநாட்டுல ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுவாங்க. அங்க எந்த இடத்துல அங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்களோ அதுதான் வந்து நம்ம கல்ச்சராகவும் சொல்ல முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வி டிஃபர் இன் வேஸ் ஆஃப் greeting others. சரிங்களா? க்ளோத்திங், ஃபுட் ஹேபிட்ஸ், அதர் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் ஃப்ரம் த வெஸ்ட். சரிங்களா? ஸோ நம்மளோட உடுக்கிற உடைக்கும் வணங்குற கடவுளுக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? வெஸ்ட்ல வந்து அது டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லாமே. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா கல்ச்சர் என்னங்கிறது? ஒரு கான்டெக்ட் புரியுதா உங்களுக்கு? இல்லை ஸ்பீடா போறேனா? ஹையர் லேர்னிங் இது வந்து வேணுமா? சரிங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து என்ன செய்யறேன், உங்களை வந்து கூட்டிட்டு போறேன் ஹையர் லெவலுக்கு. டைப் பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு எல்லாரும் டைப் பண்ணுங்க. மஜீத், காஸ்மின், கீர்த்தனா, பிருந்தா. ஓகே பாருங்க. ஹவு ஆர் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் டிஃபரன்ஸ். இப்போ கல்ச்சர் பார்த்தோமா, சிவிலைசேஷன் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கல்ச்சர் எல்லாத்துக்கும் ஓகே தானே? ஓகே. ஸோ கல்ச்சர், the word culture and civilization are often used synonymously. synonymousனா ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். antonyms என்னது? எதிர் சொல்லி சொல்லுவாங்க. synonyms என்னதுன்னா உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணு சார்ந்த, ஒன்னொருக்கு மீனிங் தராது. however they have clearly defined meaning differentiating one another. ஆனா அதுக்குண்டான பொருள் வந்து ஒண்ணு ஒண்ணு வேறுபடுத்தி கிளியரா நமக்கு காட்டுது. சரிங்களா? civilization means having better ways of living and sometimes making nature bend to fulfill the human need. சரிங்களா? civilization என்ன அப்படின்னா அது தனது பெட்டரா வந்து அந்த லிவிங் இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஹேவிங் பெட்டர் வேஸ் ஆஃப் லிவிங். சரிங்களா? இப்போ வந்து நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, நல்ல சிவிலைசேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க நடந்து போறதா இருக்கும். சரிங்களா? ஆனா வந்து பெட்டர் சிவிலைசேஷனா நீங்க என்ன செய்யலாம், ஃபிளைட்ல போறது, இல்ல அதுக்குள்ள அட்வான்ஸ்டு ஒரு விதத்துல பயணிப்பீங்க. சம்டைம் மேக்கிங் நேச்சர் பென் டு த ஃபுல்ஃபில் த ஹியூமனிட்டி. இயற்கையவே நீங்க உங்க தேவைக்கு வந்து நீங்க என்ன செய்வீங்க, இது பண்ணிருக்கீங்க. சரி, மரம் இருக்கு, நம்ம வீடு வேணும், என்ன செய்யறோம், மரத்தை வெட்டி நம்ம என்ன செய்யறோம், வீடு கட்டுறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செய்யறோம். சரிங்களா? ஸோ மழை வருது, மழை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன நிறைய விஷயங்கள் பண்றோம். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னது, நம்ம வந்து காத்துல பறக்க முடியாது, ஆனா நம்ம என்ன செய்யறோம், நம்ம தேவைக்காக ஃபிளைட் விடுறோம். சரிங்களா? இதெல்லாம் சிவிலைசேஷன்ல தான் வந்து என்ன செய்யும், அக்செப்ட் ஆகும். சரிங்களா? ஸோ கல்ச்சருங்கிறது தனிப்பட்ட வாழ்க்கை முறையை குறிக்குது. சிவிலைசேஷன் அது அட்வான்ஸ் லெவல். கல்ச்சர்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் தான் வந்து சிவிலைசேஷன். பாருங்க, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, சிவிலைசேஷன் மீன்ஸ் ஹேவிங் பெட்டர் வேஸ் ஆஃப் லிவிங், சம்டைம்ஸ் மேக்கிங் நேச்சர் பென். சரிங்களா? கல்ச்சர் ஆன் அதர் ஹேண்ட் ரெஃபர்ஸ் டு த இன்னர் பீயிங். உங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, நீங்க உள்ள என்ன ஃபாலோ பண்றீங்க. சரிங்களா? திஸ் இன்க்ளூட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் வேரியஸ் ஹையர் பர்சூட் ஆஃப் ஹியூமன் லைஃப். சரிங்களா? உங்க உள்ளுக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்க, உள்ளுக்குள்ள என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறது. இது ஆல்சோ இன்க்ளூட் சிவிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்கனைசிங் சொசைட்டிஸ் இன்டு பொலிட்டிகலி வெல் டிஃபைன் குரூப்ஸ் டு குட் கண்டிஷன் ஆஃப் லைஃப். சரிங்களா? ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அது சிவிலைசேஷன் அது அட்வான்ஸ்டா எல்லாமே இருக்கும், நாலேஜ் இருக்கும், நிறைய லிட்ரேச்சர் வந்து இருக்கும். அவங்க வந்து ஒரே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அடுத்த கட்ட லைஃபுக்கு போவாங்க. மேட்டர் ஆஃப் ஃபுட், ட்ரெஸ், கம்யூனிகேஷன், சோ ஆன். சரிங்களா? கல்ச்சர் பாத்தீங்கன்னா ஒன் ஹூ மே புவர் மே பி கன்சிடர் அன்சிவிலைஸ்ட், பட் ஸ்டில் ஹி ஆர் ஷி மே த மோஸ்ட் கல்ச்சர்ட் பர்சன். சரிங்களா? ஒருத்தர் பார்க்கும்போது சாதுக்கள்லாம் என்னதுமா, சாதுக்கள்லாம் வந்து என்னது, கிழிஞ்ச உடைய எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட தூய்மையான எண்ணம், தூய்மையான விஷயம், அவங்க யாருக்கும் தப்பு செய்யாத முனை. சரிங்களா? இதெல்லாம் தான் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. வெல் கல்ச்சர்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்க, நல்ல அட்வான்ஸ்டா இருக்க, நீ வெல் சிவிலைஸ்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனா உள்ளுக்குள்ள என்ன, நீ இப்படி இருக்க, நல்லவனா இருக்கியா, கெட்டவனா இருக்கியா, கெட்டவனா வந்து நீ என்ன கல்ச்சர் இல்லாம இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சிவிலைஸ்னா வெளி தோட்டத்தை சிவிலைசேஷன் சொல்லுவாங்க, உட்தோட்டத்தை கல்ச்சர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? thus some groups consider themselves as a civilized and look down upwards. சரிங்களா? சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேற வந்து என்ன செய்யறாங்க, இன்னும் சட்ட ஃபேண்டெல்லாம் போட்டு ஏழைகளுக்கு என்னது துன்பம் கொடுக்குறவங்களும் இந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கல்ச்சர் இல்லாத பர்சன் சொல்லுவாங்க. சரிங்களா?
அனதர் ப்ராசஸிங் ஹியூஜ் வெல்த் மே பி கன்சிடர் சிவிலைஸ் பட் மே நாட் பி கல்ச்சர். சரிங்களா? நிறைய காசு வச்சிருப்பாங்க, பணக்காரனா இருப்ப, அது வந்து சிவிலைஸ்டா இருக்கலாம்னு சொல்லலாம், அட்வான்ஸ்டா இருக்கு. ஆனா அவன் என்ன செய்வான்? கல்ச்சர்டா இருக்க மாட்டான். சரிங்களா? கல்ச்சருக்கும் இப்போ வந்து இது சிவிலைசேஷன் அப்படின்னா இது கல்ச்சர். வெளித்தோட்டம் வந்து சிவிலைசேஷன், உள்தோட்டம் வந்து கல்ச்சர். பணக்காரனா இருந்தா அப்படின்னு சொன்னா அவன் கெட்டவனா இருந்தா அப்படின்னா அவன் கல்ச்சர் இல்லாதவன் அர்த்தம். ஏழையா இருக்கான், அவன் வந்து சிவிலைஸ் இல்ல, கிழிஞ்ச துணி போடுறான், அவன் நல்லவனா இருக்கான் அப்படின்னா அது வந்து என்னது? கல்ச்சரா நல்லா இருக்கான்னு அர்த்தம். புரியுதா இருந்ததுக்கு டிஃபரன்ஸ்? So, therefore, to put in simple words, culture is the higher level of inner refinement of human being. ஒரு மனிதனா இருக்கிறது, எந்த வித தீங்கும் இல்லாம ஒரு ஒரு ஹியூமனா இருக்கிறது தான் வந்து கல்ச்சர்னு சொல்லுவாங்க. சிவிலைஸ் டஸ் நாட் மீன் கல்ச்சர். சரிங்களா? அட்வான்ஸா இருக்கலாம், கோட் சூட்டு போடலாம், அதுக்கு நீ கல்ச்சரா இருக்க, கல்ச்சர்டு நீங்க சொல்ல முடியாது. பெட்டர் வேஸ் ஆஃப் லிவிங் சோசியலி பொலிட்டிக்கல் அண்ட் பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் நேச்சர் மேட் டேர்ம் அஸ் சிவிலைசேஷன். சரிங்களா? ஸோ பணக்காரனா இருக்கிறது, நான் தேவைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, நிறைய விஷயங்கள் சிவிலைசேஷன் சொல்லலாம். However, this is not enough to be cultured. Only when the deeper level of the person intellect, consciousness are brought into expression can we call him the cultured. தன் உள்ளுணர்வு நல்லவனா இருக்கிறது, நல்ல எண்ணம் கொள்றது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, சுயநலம் இல்லாம இருக்கிறது, இப்படிலாம் இருந்தா அது கல்ச்சர்னு அர்த்தம். சரிங்களா? காசு பணத்தோட நல்ல ட்ரெஸ் பண்றது, நல்லா இது பண்றது அப்படிங்கிற பட்சத்துல இருந்தா அது சிவிலைஸ்னு அர்த்தம். சரிங்களா? சிவிலைஸ்டா இருக்கிறவங்க எல்லாமே வந்து கல்ச்சரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? கல்ச்சரா இருக்கவங்க எல்லாம் வந்து சிவிலைஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? பணக்காரன் எல்லாம் வந்து என்னது? நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏழை எல்லாம் வந்து என்னது? கெட்டவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? நான் புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இல்ல போர் அடிக்குதா? ஏதோ கதை சொல்ற மாதிரி இருக்கா? ஹவு டஸ் கல்ச்சர் கெட் டிரான்ஸ்மிட்? எப்படி கல்ச்சர் வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தவங்க வருது அப்படின்னா, கல்ச்சர் டெவலப்மெண்ட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸ். ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று சார்ந்தது. அவர் ஆன்சிஸ்டர் லேர்ன் மெனி திங்ஸ் ஃப்ரம் தேர் ப்ரெடெசஸர். சரிங்களா? நம்மளோட முன்னோர்கள் வந்து அவங்களோட முன்னோர்கள் இருந்து நிறைய விஷயம் கத்து வச்சிருப்பாங்க. வித் த பேசேஜ் ஆஃப் டைம் தே ஆல்சோ எடட் இட் ஃபார்ம். சரிங்களா? காலம் போக போக இப்போ வந்து எங்க தாத்தா ஒரு விஷயத்த கத்துருக்காரு அப்படின்னு சொன்னா, தாத்தாட்ட இருந்து அவங்க அப்பா வந்து என்ன செய்வாரு? அந்த விஷயத்த எடுத்துக்குவாரு. பிளஸ் அப்பாட்ட இன்னொரு விஷயம் இருக்கும், ரெண்டு விஷயம். அது வந்து என்கிட்ட வரும். என்கிட்ட வரும்போது அந்த ரெண்டு விஷயம் வரும். நான் என்ன செய்வேன்? என் பையனுக்கு இன்னொரு விஷயத்த ஆட் பண்ணி என் பையனுக்கு மூணு விஷயமா தருவேன். இப்ப என் பையன் வந்து அவன் பையனுக்கு என்ன செய்வான்? இந்த மூணு விஷயத்தையும் பிளஸ் இன்னொரு விஷயத்தையும் தருவான். இப்படி ஆட் அப் ஆயிட்டே இருக்கும். புரியுதா? ஃப்ரம் தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேவ் அப் தோஸ் விச் தே டு நாட் கன்சிடர் யூஸ்ஃபுல். சரிங்களா? அதே மாதிரி வந்து நான் இங்க ரெண்டு விஷயத்தையும் யூஸ் பண்றேன். நான் என்ன செய்யறேன்? ஒரு விஷயத்த கழிச்சுட்டு இன்னொரு விஷயத்த தரலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன செய்யலாம்? ஆடும் ஆகலாம், கழிக்கவும் செய்யலாம். எது தேவையோ அந்த காலகட்டத்துக்கு அதை ஆட் பண்ணுவாங்க. எது தேவையில்லையோ பழைய விஷயத்த வேணாம்னு சொல்லி வச்சிருவாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வரக்கூடிய எத்திக்ஸ், உங்களோட கல்ச்சர் எல்லாமே வந்து ஆடவும் கழிச்சும் எல்லாம் சேர்ந்து வந்ததுதான் உங்களுக்கு. we in turn have learned many things from our ancestors. சரிங்களா? நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய விஷயத்த வந்து என்ன செய்யணும்? நம்ம தெரிஞ்சுக்குவோம். As time goes on, we continue to add new thoughts, new ideas to those already. சரிங்களா? காலம் போக போக நம்மளோட சிந்தனையும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். அந்த காலகட்டமும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால என்ன செய்வோம்? சில விஷயங்களை அதிகப்படியாக நம்ம வந்து என்ன எடுத்துக்குவோம். அதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அதிக நம்ம வந்து எடுத்து தருவோம். சம்டைம்ஸ் வி கிவ் அப் சம் விச் வி டோன்ட் கன்சிடர் யூஸ்ஃபுல் எனிமோர். சரிங்களா? அது நம்ம வந்து என்ன செய்யறோம்? கிவ் அப் பண்ணிடுவோம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ஹவு கல்ச்சர் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் கேரிட் ஃபார்வர்ட் ஃப்ரம் ஜெனரேஷன் ஜெனரேஷன். இப்படிதான் வந்து ஒவ்வொரு ஜெனரேஷன் வந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கான கல்ச்சர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டே வருதுன்னு சொல்றாங்க. வாட் டு யூ மீன் பை கல்ச்சரல் ஹெரிட்டேஜ்? கல்ச்சரல் ஹெரிட்டேஜ்னா என்ன அப்படின்னா, the culture we inherit from our predecessor is called cultural heritage. நம்ம முன்னோர்கள்ன்றது நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துப்போம்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் ஹெரிட்டேஜ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் இன்க்ளூட்ஸ் ஆல் தோஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் கல்ச்சர். சரிங்களா? ஒவ்வொரு விஷயமும் சரிங்களா? கல்யாணங்கிறது ஒரு வேல்யூ which gets transmitted to human beings and they are cherished, protected and unbroken continuity they feel to provide. சரிங்களா? இது வந்து தலைமுறை தலைமுறையா வந்து என்ன செய்யறாங்க? பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஒருத்தவங்ககிட்ட இன்னொருத்தவங்க. அது வந்து அவங்க வந்து கட்டியா பிடிச்சிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப நல்லது, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது வேல்யூ பண்ணி அதை என்ன செய்யறாங்க? அதை அவங்க செய்யறதுனால அவங்க ப்ரௌட் ஆகுறாங்க. சரிங்களா?
சோ நம்ம குடும்பத்திலேயே நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து என்ன அடுத்த தலைமுறைக்கு வரும். அத வந்துட்டு செய்வாங்க. எங்க அப்பா இது பண்ணியிருக்காரு, நான் இது பண்றேன். அப்படின்னு சொல்லி பெருமையோட நம்ம எடுத்து பண்ணுவோம். The nations also inherit the culture in similar way. This may be termed national cultural heritage. அதே மாதிரி நேஷனலும் என்ன செய்யுது? நம்ம இந்தியாவும் நிறைய விஷயத்த வந்து நம்ம எடுத்திருக்கோம். நம்ம முன்னோர்கள் இந்தியாவோட முன்னோர் என்ன முகல் எம்பையர் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எம்பையர் இருக்கும். A few examples would help in clarifying the concept of heritage. Taj Mahal, Red Fort of Agra, Christian Church of Goa, Mysore Place. இதெல்லாம் வந்து இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்பு இல்லாம முன்னாடி நடந்தது. ஆனா அதெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? இந்தியா வந்து தனக்குள்ள வச்சு இது வந்து ஹெரிட்டேஜா மாறி இருக்கு. சரிங்களா? பழைய விஷயங்களை நம்ம என்ன இனியும் வந்து பாதுகாக்கிறோம். இந்தியாவை சுதந்திரமா இருந்துச்சு, எனக்கு எதுவுமே தேவையில்லை, தாஜ்மஹால் எல்லாம் முன்னாடி கட்டவங்க தானே, நம்மள ஆட்சி செஞ்சவங்க தானே, வேணும்னு சொல்லி இடிச்செல்லாம் போடல யாரும். அதை வந்து என்ன செய்யறாங்க? பாதுகாக்கிறாங்க, சொத்தா பாதுகாக்கிறாங்க, வேல்யூவா நினைக்கிறாங்க. இதுதான் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சொல்லுவாங்க. நம்ம வேல்யூவா நினைக்கிறது. ஹெரிட்டேஜ்னா என்னது? பழைய விஷயம் நம்ம வந்து ரொம்ப வேல்யூவா ரொம்ப ஒரு பொக்கிஷம் மாதிரி எடுத்து வச்சிருப்போம்ல, அதுக்கு பேர் தான் ஹெரிட்டேஜ் சொல்லுவாங்க. சோ கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். கல்ச்சுரலா இருக்கிற விஷயம் எல்லாம் வந்து முன்னாடி இருக்கிறதா வந்து நம்ம என்ன செய்யறோம்? நம்ம எடுத்து வைக்கிறோம். சரிங்களா? அது வந்து ரொம்ப மரியாதையா எடுத்து வைக்கிறோம். இது வந்து ஹெரிட்டேஜ் சொல்லுவாங்க. ஓகே, புரிஞ்சா? பாருங்க, வாட் டு யூ மீன் பை டிசைட் ஆர்கிடெக்சரல் கிரியேஷன், கட்டடக்கலையை தவிர இன்டெலக்சுவல் அச்சீவ்மெண்ட், சரிங்களா, அறிவு சார்ந்த விஷயங்கள், சயின்டிபிக் டிஸ்கவரி, சரிங்களா, பிலாசபிக்கல் நாலேஜ் ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஹெரிட்டேஜ். சரிங்களா? வெறும் கட்டிடம் மட்டும் இல்லாம நம்ம அறிவு சார்ந்த விஷயம், நம்ம வந்து ஆராய்ச்சி சார்ந்த விஷயம், தத்துவம் சார்ந்த விஷயம் எல்லாமே வந்து ஹெரிட்டேஜோட பார்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் கான்டெக்ட், த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆரியபட்டா, சரிங்களா, ஆரியபட்டாவோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமானது. ஆரியபட்டா இந்த மாதிரிலாம் சயின்டிஸ்ட், சரிங்களா, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பெரிய அறிவாளிகள். ஆரியபட்டா, பாஸ்கராச்சாரியா இந்த ஃபீல்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி குட் பி சைட்டட் எக்ஸாம்பிள். ஸோ இவங்க எல்லாம் தான் வந்து ஜீரோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. கணிதத்துல நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. வான்வெளியில் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து என்னது அடுத்தடுத்த வரவங்களுக்கு என்ன செய்யப்படுது, அட்வான்ஸா அதுல வந்து ரிசர்ச் பண்றதுக்கு உதவி செஞ்சுச்சு. சுஸ்ருதா அண்ட் சரக் இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசின்ஸ் அண்ட் பதஞ்சலி. சுஸ்ருதா வந்து மெடிசன், சரக் வந்து பதஞ்சலி இந்த ஃபீல்ட் ஆஃப் யோகா ஆர் ப்ரொஃபவுண்ட் ட்ரெஷர்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் ஹெரிட்டேஜ். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ணால வந்து யோகா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இனிமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் யோகா ஜூன் 16 என்னமோ 6 என்னமோ அப்ப என்னது உலகமே வந்து யோகா செய்யும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்மளோட முன்னோர்கள் நமக்காக விட்டு போனது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பாருங்க, பாஸ்கராச்சாரியா இவர் என்ன கண்டுபிடிச்சாரு? எர்த் கிராவிடேஷன் புல் வாஸ் டிஸ்கவர்ட் பை பாஸ்கராச்சாரியா மெனி சென்ச்சுரிஸ் அகோ. சரிங்களா? இப்போ வந்து நம்ம பறக்காம இருக்கோம். இப்போ விண்வெளியில என்ன நடக்குமா? நம்ம மிதந்துட்டே இருப்போம். சரிங்களா? ஏன்னா கிராவிட்டி இல்ல, புவியீர்ப்பு விசை இல்ல. ஏன்னா வந்து நம்ம வந்து புவியில இருக்கிறதுனால என்னது அதை பிடிச்சி நம்மளை நிக்க வச்சுக்கிறது. சரிங்களா? இப்போ இதை வந்து யார் கண்டுபிடிச்சா? பாஸ்கராச்சாரியா கண்டுபிடிச்சார். சரிங்களா? எர்த்துக்கு வந்து கிராவிடேஷன் புல் இருக்கு, அதை நம்ம பிடிச்சி நிக்க வைக்குது. சரிங்களா? ஆரியப்பட்ட என்ன செஞ்சாரு? ஹி இன்வென்டட் ஜீரோ இந்த சப்ஜெக்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ்ல ஜீரோங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். ஜீரோனால தான் எல்லாமே வந்து சால்வ் பண்ண முடியுது. I believe culture is liable to change, but our heritage does not. எங்க கல்ச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனா ஹெரிட்டேஜ் ஒண்ணு வந்து கொண்டு வந்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, கட்டி வச்சிட்டாங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. அந்த வி இண்டிவிஜுவல் மே அக்கோர் போரோ சர்டன் கல்ச்சர் ட்ரெடிஷன் அண்ட் லீவ் பிஹைண்ட். நம்ம என்ன செய்வோம்? நம்ம கல்ச்சர்ல இருந்து இன்னொரு கல்ச்சர்ல இருந்து சில விஷயங்கள் எடுத்துக்குவோம், சில விஷயங்கள் நம்ம கல்ச்சர் இருந்து விடுவோம். பட் அவர் பிலாங்னஸ் டு த இந்தியன் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் வில் ரிமைன் அன்சேஞ்ச். ஆனா வந்து நம்ம இந்தியாவோட கல்ச்சர்ல வந்து ஒன்றிணைக்கப்பட்டவங்க அப்படிங்கிறது நம்ம வந்து மறுக்கவே முடியாது. சரிங்களா? நம்ம இந்தியனா இருக்கும்போது நம்மளோட கல்ச்சர் வந்து ஒவ்வொன்றா நம்ம ஆரம்பிச்சது தான். சரிங்களா?
The Indian culture heritage will always bind us together. சரிங்களா? இந்தியன்கிற ஒரு ஒற்றுமை நமக்கு எப்பவுமே வந்து நம்மள ஒன்றிணைக்கும். நீங்க மதங்கள் வந்து வேற இருக்கலாம், இனங்கள் வேறமா இருக்கலாம், மொழி வேறங்களா இருக்கலாம். ஆனா இந்தியங்கிற ஒரு உணர்வு வந்து எப்பவுமே நம்ம இருக்கும். The Indian literature and scriptures, namely Vedas, Upanishads, and Yoga system, have contributed a lot by providing right knowledge. சரிங்களா? இப்போ வேதங்கள், உபநிஷதங்கள், யோகா சிஸ்டம் இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய நாலேஜ் கொடுத்துருக்கு. ரைட் பிஹேவியரல் ப்ராக்டிஸ் as a gift to development of civilization. இந்திய சிவிலைசேஷன் உருவானது காரணமே வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய வந்து அறிவு சார்ந்த விஷயங்களா எடுத்துக்கிட்டு அதை கம்பைன் பண்ணி தான் அவங்களோட வாழ்க்கை வலிமையை வந்து முன்னோர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, கட்டமைச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மகரிஷி சுஷ்ருதா இவரு என்ன ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் சர்ஜரி. சரிங்களா? இப்ப சர்ஜரி பண்றாங்க, உடம்பு கிழிக்கிறது, இது பண்ண தைக்கிறது, இதெல்லாமே பண்றாங்களா, இதுக்கெல்லாம் வந்து என்னது ஃபாதர் வந்து சர்ஜரி தான். மகரிஷி சுஷ்ருதா. சரிங்களா? சுஷ்ருதா. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து இந்த முனிவர் பேர் கேட்டு இவங்க எதுக்கு எதுக்கு பேர் பண்ணாங்க, என்ன துறையில பேர் போனவங்க, என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி மேட்ச் ஃபாலோயிங் மாதிரி கேட்டுருவாங்க. ஆமாங்க. பயணம். கல்ச்சர்ஸ் லேர்ன் அண்ட் அக்கர்ட். கல்ச்சர்ங்கிறது கத்துக்கிறதும் சரி, அப்புறம் வந்து நம்ம எடுத்துக்கிறதும் சொல்றாங்க. கல்ச்சர் இஸ் அக்கர்ட். அக்கர்ட் எடுத்துக்கிறது. இந்த சென்ஸ் தேர் ஆர் சர்டன் பிஹேவியர் விச் ஆர் அக்யூர்ட் த்ரூ த ஹெரிடேஜ். முன்னோர்கள் இருந்து ஹெரிடேஜ்னா முன்னோர்கள் இருந்து நம்ம எடுத்துக்கிறது. நம்ம முன் சென்றவங்க இருந்து எடுத்துக்கிறது. சரிங்களா? சில விஷயத்த வந்து பிஹேவியர்லாம் வந்து முன் சென்றவங்க எடுத்துப்போம். இண்டிவிஜுவல் இன்ஹெரிட் சர்டன் குவாலிட்டிஸ் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ், பட் சோசியோ கல்ச்சரல் பேட்டர்ன்ஸ் ஆர் நாட் இன்ஹெரிட்டட். சரிங்களா? அவங்க ஒரு குவாலிட்டி, இவன் கோவக்காரன், இவன் வந்து பொறுமையா இருப்பான், அதெல்லாம் வந்து என்ன செய்வோம், பெற்றவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஆனா வந்து சோசியோ கல்ச்சர் வந்து பாத்தீங்க வந்து நம்ம பக்கத்துல யார் பழகுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த தீஸ் ஆர் லேர்ன் ஃப்ரம் த ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் சொசைட்டி விச் தே லிவ். சரிங்களா? அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் சொசைட்டி என்ன தராங்களோ அது வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். It thus apparent that the culture of human being is influenced by the physical, social environment through they operate. சரிங்களா? இப்ப கல்ச்சருங்கிறது மனிதன் வந்து வச்சிருக்க கல்ச்சருங்கிறது சுற்று வட்டாரத்தை பார்த்து தான் வந்து அது மாறுதல் செய்யும், மாற்றம் வருது. சரிங்களா? நம்ம பக்கத்துல யார் இருக்காங்க, நம்ம எந்த சமூகத்துல இருக்கோம், அது சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்வோம். சரிங்களா? அந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருப்போம். பாருங்க, கல்ச்சர் இஸ் ஷேர்ட் பை a group of people. சரிங்களா? கூட்டமான பீப்புள் தான். A thought or action may be called culture if it shared and believed and practiced by a group of people. சரிங்களா? ஒரு ஐடியாலஜி இப்போ ஒருத்தர் தான் இறைவன் அப்படின்னு சொல்லுது இஸ்லாமியர்கள். சரிங்களா? ஸோ கிறிஸ்டியானிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த 3 இது சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்துக்கள் வந்து நிறைய கடவுள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த ஒரு ஐடியா வந்து யாரு ஒரு குரூப்பா ஃபாலோ பண்ணாதான் அது கல்ச்சரா மாறும். சரிங்களா? நீ ஒருத்தர் ஒரு ஃபாலோ பண்றாரு, இன்னொருத்தர் இன்னொரு ஃபாலோ பண்ண, இன்னொருத்தர் இன்னொரு ஃபாலோ பண்ணா இது கல்ச்சர் இல்ல. சரிங்களா? இந்த ஒன்ன வந்து 4-5 பேர் சேர்ந்து ஃபாலோ பண்றாங்கல்ல, அப்பதான் இது கல்ச்சரா மாறும். புரியுதா? ஸோ குரூப்பே வந்து அந்த அந்த இதை வந்து ஓரிரை கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா அது முஸ்லீம் குரூப், அது இஸ்லாமிக் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. சரி, கடவுள் பல கடவுள்கள் வழங்கக்கூடியவங்கன்னா பாலிஸ்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னது இந்துக்களா இருக்கும். இதே கிறிஸ்டியானிட்டினா வந்து அந்த ஒரு 3 இது சொல்லுவாங்க. அதை வந்து இது பண்ணவங்க வந்து அவங்க அந்த கல்ச்சரை சேர்ந்தவங்களா மாறுவாங்க. புரியுதுங்களா? Culture is cumulative, added. Cumulative na added ன்னு சொல்லுவாங்க. Different knowledge embodied in culture is passed from the one generation to another. சரிங்களா? ஸோ ஒரு ஜெனரேஷன் போடும்போது சில விஷயங்கள் வந்து ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். More knowledge is added to the particular culture at time passes. சரிங்களா? இப்போ வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நாலேஜ் விட இப்போ நமக்கு அதிகமான நாலேஜ் வருது. இப்போ என்ன செய்யறோம், நிறைய விஷயங்கள் அதிகமா வந்து ஆராய்ச்சி பண்ணி அதோட ஆட் பண்ண போறோம். சரிங்களா? The cycle of adding more and more knowledge is cumulative cycle and remains carry forward with every generation. இந்த மாதிரி ஆட் ஆகிட்டா இருக்கிறது. அப்பாட்டு இருந்து 5 விஷயம்னா மகன்கிட்ட வரும்போது என்னது 10 விஷயம் மாறும். மகன் அவனோட மகன்கிட்ட போகும்போது 15 விஷயம் மாறும். இது ஆட் ஆகிட்டே தான் போகும் தவிர கழிஞ்சிட்டே வராதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் குமுலேட்டிவ் ப்ராசஸ். ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் கல்ச்சர் மாறும்போது ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு ஆட் ஆகிட்டே போகும்னு சொல்றாங்க. அதே பாயிண்ட் நம்பர் 4 பாத்தீங்கன்னா கல்ச்சர் சேஞ்சஸ். கல்ச்சர் வந்து மாற்றத்துக்கு வரக்கூடியது. there is a knowledge, thought, tradition, they are lost in the new culture types are added. சரிங்களா? சில விஷயங்களை வந்து காணாம போயிடும், சில விஷயங்கள் புதிதாக வந்து ஆட் ஆகும். thus there is a possibility of culture getting changes time passes. நாட்கள் போக போக காலம் போக போக கல்ச்சர் வந்து மாறக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் பாருங்க, இந்த மாதிரி இருந்திருக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கும். ஆனா இப்ப என்னது மாடர்னா மாறிட்டாங்க. கல்ச்சர் இஸ் டைனாமிக். நோ கல்ச்சர் ரிமைன்ஸ் ஆன் த பெர்மனன்ட் ஸ்டேட். ஒரே மாதிரி இருக்காது. கல்ச்சர் இஸ் சேஞ்சிங் கான்ஸ்டன்ட்லி அஸ் நியூ ஐடியாஸ், நியூ டெக்னிக்ஸ் வேர் ஆடட், மாடிஃபைங் த ஓல்டு வே. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி மாறுறாங்க பாருங்க. This is a characteristic of culture that stems from the culture's cumulative quality. Cumulative quality இருந்து வரது, ஆட் ஆகிட்டே வருதுன்னு சொன்னேன்ல அது.
கல்ச்சர் இஸ் டைவர்ஸ். சரிங்களா? லாங்குவேஜ், ட்ரெடிஷன், வேல்யூ மாறிட்டே போகும். இது சிஸ்டம் ஆஃப் தட் செவரல் மியூச்சுவலி இன்டர்டிபெண்டன்ட் பார்ட்ஸ். சரிங்களா? ஒண்ணு சார்ந்து நிறைய விஷயங்களை வைக்கிறது தான் கல்ச்சர்னு சொல்றாங்க. தீஸ் பார்ட் கேன் ஆக்ட் செப்பரேட்லி பட் தே ஆர் இன்டர்டிபெண்டன்ட் on one another, thus forming the whole body which is known as culture. இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்ததான் வந்து கல்ச்சர்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒவ்வொரு மதத்துக்குமே இது மாறும். சரிங்களா? இஸ்லாமிய அரபிக் இருக்கும், உருது இருக்கும், அவங்க ட்ரெடிஷன் வேற, அவங்களோட ஆர்ட் ஃபார்ம்ஸ் வேற, அவங்க வந்து கை கொடுக்கறதே வேற மாதிரி இருக்கும், அவங்களோட வேல்யூ சிஸ்டம் வேற இருக்கும். இதே ஹிந்துக்களுக்கு வேற மாதிரி இருக்கும், கிறிஸ்டின்ஸுக்கு வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துலயுமே வந்து ஒவ்வொரு கல்ச்சர் வந்து மாறுவதே தான் இருந்திருக்கும். கல்ச்சர் கிவ் அஸ் ரேஞ்ச் ஆஃப் பெர்மிசிபிள் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ். அது அனுமதி தருது. கல்ச்சர் இஸ் how an activity should be conducted and how do individuals should act appropriately. இப்போ ஒரு பெண்ணுகிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா எப்படி பணிவோட பேசணும், அம்மா அப்பாட்ட பேசணும் எப்படி பேசணும், அதெல்லாம் நமக்கு சொல்லி தருது கல்ச்சர். சரிங்களா? இப்போ வந்து அம்மா அப்பாட்ட கத்துறான் இது பண்ணா, நீ என்ன கல்ச்சரே இல்லையா, நீ என்ன உனக்கு யாரும் சொல்லி தரலையா, இப்படி பேசுறதுன்னு இருக்கலையா, ஒரு ஆசிரியர்கிட்ட பேசும்போது சத்தமா பேசக்கூடாதுன்னு தெரியாதா, ஆசிரியர் வந்து எந்திரிச்சு நிக்கணும்னு தெரியாதா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கல்ச்சர்ல சம்மந்தமாட்டது இருக்கும். சரிங்களா? thus it gives us a set of permissible behavior patterns. சரிங்களா? அது நமக்கு என்னது, இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் நமக்கு தருது அப்படின்னு சொல்றாங்க. கல்ச்சர் இஸ் ஐடியேஷனல் அப்படின்னு சொல்றாங்க. கல்ச்சர் லே டவுன் ஐடியல் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் தட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஃபாலோட் பை இண்டிவிஜுவல் who has to gain social acceptance from people of same culture. இப்போ முஸ்லீம்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, முஸ்லீம்கள் மக்கள்கிட்ட வந்து நீ வந்து நல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ வந்து அதை 5 நேரம் தொழுகணும், அம்மா அப்பாட்ட நல்லபடியா நடந்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த மக்கள்கிட்ட வந்து நீ நல்லவன் பேர் எடுக்க முடியும், நல்ல பையன் நல்லா அப்படிங்கிறது. இதே மாதிரி ஹிந்துக்கள்கிட்ட என்ன செய்யணும், கோயிலுக்கு போகணும், காலில் உழுகணும் பெரியவங்களுக்கு. இந்த மாதிரி சில சர்டன் குவாலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணா ஹிந்துக்கள் வந்து அவங்க கல்ச்சர்ல வந்து அக்செப்டபிளா இருப்பாங்க. சரிங்களா? நீ வந்து அந்த சமூகத்தை சார்ந்த பையனா வந்து கருதப்படுவேன். சரிங்களா? ஸோ இங்க இருந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இங்க போய் அக்செப்ட் ஆக முடியாது, இதெல்லாம் செஞ்சுட்டு நீ இங்க போய் அக்செப்ட் ஆக முடியாது. சரிங்களா? ஸோ அங்க வந்து என்ன வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பா நல்ல நல்ல ஒரு குணமா சொல்லி தராங்களோ அந்த செஞ்சா மட்டும்தான் அந்த குரூப்ல நீ வந்து இருக்க முடியும். புரியுதுங்களா? இது நடந்த புரிஞ்சா ஏதாவது டவுட் இருக்கா? கல்ச்சர் என்ன கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லியிருக்கேன் நானு. வீடா போன மாதிரி தெரிஞ்சு உங்களுக்கு புரியுதா, என்ன ஃபாலோ பண்ண முடியுதா? ட்ரை பண்ணுங்க. கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்துருவோம், நீங்க அது பாத்துக்கங்க எப்படின்னு. சரிங்களா? அது ஒவ்வொன்றா சொல்லி தரேன் உங்களுக்கு. முன்னாடி எல்லாம் வந்து நடத்தியிருக்கேன், அதெல்லாம் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கங்க. இடையில வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்தவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கல்ச்சர் இன் ஹியூமன் லைஃப். கல்ச்சருங்கிறது எப்படி வந்து தேவைப்படுது ஹியூமன் லைஃப்னு பாத்தீங்க அப்படின்னா, கல்ச்சர் இஸ் க்ளோஸ்லி லிங்க்டு வித் ஹியூமன் லைஃப். சரிங்களா? கல்ச்சருங்கிறது நம்ம மனிதனோட வாழ்க்கைக்கு ரொம்ப ஒத்து போதலா இருக்கு. இட் வாட் மேக்ஸ் அஸ் ஹியூமன். நீ மனிதனா இருக்கணும் அப்படின்னா நீ கல்ச்சரா இருக்கணும் அர்த்தம். சரிங்களா? நல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ மனிதனா இருந்தா தான் நல்லவனா இருக்க முடியும். புரிஞ்சுங்களா? நல்லவனா இருந்தா தான் ஒரு நல்ல மனிதன் சொல்லுவாங்க நீங்க. கல்ச்சர் இஸ் மேட் அப் ஆஃப் ட்ரெடிஷன்ஸ். சரிங்களா? பிலீஃப், வே ஆஃப் லைஃப். சரிங்களா? நீங்க ஃபாலோ பண்றது, நீங்க நம்பிக்கை வச்சுக்கிறது, உங்க வாழ்க்கை முறை, இதெல்லாம் தான் கல்ச்சர்ல வந்து ஆகும். இட் கிவ்ஸ் அஸ் மீனிங் அண்ட் வே ஆஃப் லீடிங் அவர் லைஃப். சரிங்களா? நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தர மாதிரி அது இருக்கும்னு சொல்றாங்க. ஹியூமன் பீங்ஸ் ஆர் கிரியேட்டர்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ் அட் த சேம் டைம் கல்ச்சர் இஸ் வாட் மேக்ஸ் அஸ் ஹியூமன். சரிங்களா? கல்ச்சர் நம்ம உருவாக்குறோம், அந்த கல்ச்சர் தான் நம்மள வந்து மனிதனா வந்து மாற்றுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஹியூமன் பீங்ஸ் ஆர் கிரியேட்டர்ஸ் ஆஃப் கல்ச்சர். கல்ச்சர் நம்மள உருவாக்குறோம், நிறைய விஷயங்களை ஆட் அப் பண்றோம். ஆனா அந்த ஆட் அப் பண்ண விஷயனால தான் நம்ம வந்து மனிதனாக இருக்கிறோம். சரிங்களா? as the world became more and more global, the need for coexistence make the coexistence of culture or belief absolutely necessary. இப்போ வந்து எல்லாமே வந்து குளோபல். இப்போ வந்து நீங்க என்ன செய்யலாம், அமெரிக்கா கல்ச்சர் நீங்க ஃபாலோ பண்ணலாம், இல்ல வந்து ஒன்னா மாதிரி நீங்க ஃபிளைட் எடுத்துட்டு போனா அமெரிக்காவில் போயிருக்கலாம். ஆனா வந்து உங்க கல்ச்சர் நீங்க ஃபாலோ பண்ணதான் உங்களோட சோசியல் ஆக்டிவிட்டி கரெக்டா இருக்கும். புரியுதுங்களா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கல்ச்சர். the best thing we can do for no to do no other culture is get to know our own culture. சரிங்களா? மத்த கல்ச்சருக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓன் கல்ச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. The three eternal and universal values in India are truth, goodness and beauty.
சரிங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உண்மையா இருக்கிறது, நல்லவனா இருக்கிறது, அழகா நம்ம என்ன பண்றோமோ மற்றவங்களுக்கு அழகா இருக்கும், அசிங்கமா இருக்கக்கூடாது. சத்தியம், சிவம், சுந்தரம் சொல்லுவாங்க. சரிங்களா? சான்ஸ்கிரிட்ல. சரிங்களா? தீஸ் த்ரீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் க்ளோஸ்லி லிங்க் வித் இந்தியன் கல்ச்சர். சரிங்களா? இந்த மூணு விஷயமே. இட் இஸ் த கல்ச்சர் தட் பிரிங்ஸ் அஸ் க்ளோசர் டு இன்னர் ட்ரூத் ஆஃப் ட்ரூ பிலாசபி அண்ட் ரிலீஜன். சரிங்களா? இந்த கல்ச்சர் தான் நம்மளுக்கு என்னது, நம்ம மதம் சார்ந்த விஷயம், நம்ம வந்து அறிவு சார்ந்த விஷயத்தையும் கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா சத்தியமேவ ஜெயதே எழுதியிருக்கும். ட்ரூத் அலாங் ஃப்ரண்ட்ஸ், நம்ம வந்து வாய்மையை வெல்லும் நம்மளோட ஸ்டேட்டோட எம்பளத்துல எல்லாம் வச்சிருப்பாங்க. சரிங்களா? ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படின்னா அந்த இதுல வந்து வாய்மையை வெல்லும் எழுதியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன எழுதியிருப்பாங்க? யதோ தர்மஸ் ததோ ஜயா. வென் தர்மா தென்ஸ் ஹிஸ்டரி, வென்ஸ் தர்மா தென்ஸ் ஹிஸ்டரி, தென் விக்டரி. எங்க வந்து நியாயம் இருக்கோ அங்க வந்து வெற்றி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ல என்ன இருக்கும்? யோகே சமம் பகாமயம் ஐசியா டேக் கேர் ஆஃப் வெல்ஃபேர். சரிங்களா? லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அந்த இது அந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்காக இது பண்ணுவோம். தூர்தர்ஷன் சேனல் இருக்கும். சத்தியம் சிவம் சுந்தரம் எழுதி இருக்கும். ட்ரூத் இஸ் காட், காட் இஸ் பியூட்டிஃபுல். உண்மையாக தான் கடவுள், கடவுள் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரிசர்ச் அண்ட் அனலைசிங் அதான் அதுல என்ன எழுதி இருக்கும்? தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதான், ரைச்சியஸ்னஸ் ப்ரொடெக்ட்ஸ் இட்ஸ் ப்ரொடெக்டட். சரிங்களா? நல்ல குணங்கிறது வந்து உண்மைங்கிறது ப்ரொடெக்ட் பண்ணாதான் அது வந்து ப்ரொடெக்டட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. What really happens today? Today, India we are witnessing neither continuation, tradition, norms, values, nor complete institutions of newly increased values. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புது புது வேல்யூஸ்லாம் வருது. We are witnessing intermediate situation of containing elements of both traditional and modernity. இப்போ ட்ரெடிஷனல் பழைய பழைய மாடர்னாவும் நிறைய விஷயங்கள் மாறிட்டு, கல்ச்சரல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தப்பாவும் போயிட்டு இருக்கு. முன்னாடி தப்பா இருந்ததெல்லாம் இப்போ வந்து கரெக்டா தெரியுது. இப்போ கரெக்டா இருக்கலாம், நாளைக்கு தப்பா தெரியலாம். Few follow the practice the cultural value. There is a clear contradiction between inner belief and the actual behavior. ஒருத்தர் உள்ள ஒன்றும் வெளியில ஒன்றும் நடந்துக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருதுன்னு சொல்றாங்க. நீ பாருங்க. There seems to be general dehumanization, desensitization the individual of today. நிறைய பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சு கொள்றது, நிறைய கொலை கற்பழிப்பு இதெல்லாம் வருது. சரிங்களா? இதெல்லாம் வந்து எதனால கல்ச்சர் இல்லாதனால தான் வரக்கூடிய விஷயம். Honesty and integrity are the discount today and their adversely affect every aspect of it. நேர்மையாகவும் உங்களுக்கு நியாயமாக இருக்கிறது இது பெரிய விஷயமா இருக்கு. இது வந்து ஒவ்வொருத்தவங்க லைஃப்லயும் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்றோங்கிறது நம்ம நினைச்சு பார்க்கணும். The crisis of the value system and the distortions and contradictory norms of behaviors are ultimate cause of the present day problem. ஸோ இந்த மாதிரி வேல்யூ சிஸ்டம் வந்து கெட்டு போறது தான் வந்து இப்ப இருக்க முக்கியமான ப்ராப்ளம் சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? கல்ச்சர்னா என்ன? ஸோ கல்ச்சர் என்னன்னா சிவிலைசேஷன் என்ன? கல்ச்சர் என்னது? வே ஆஃப் லைஃப், திங்க் பண்றது, நம்ம உள்ளுக்குள்ள என்ன பிலீவ் பண்றோம் அது. சிவிலைசேஷன் என்னது? அட்வான்ஸ் லெவலா இருக்குது. சரி, நல்ல ட்ரெஸ் போடுறது, நல்லபடியா இருக்கிறது, நல்ல இது பண்றது எல்லாமே. ஆனா வந்து நல்ல ட்ரெஸ் போட்டா அவன் நல்ல கெட்டவனா நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, கெட்டவனா இருக்கலாம். ஆனா கல்ச்சர்லாம் இருந்தா அப்படின்னா நல்ல ட்ரெஸ் போடணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அவன் நல்லவனா இருக்கலாம். சரிங்களா? உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்றது கல்ச்சரு, வெளியில நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்றது சிவிலைசேஷன். அது மாதிரி கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொன்னா என்னது? முன்னோர்கள் நம்மளுக்காக விட்டு போனது ஹெரிட்டேஜ் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட நியாயம், தர்மம் இதெல்லாமே வந்து என்னது? நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு விட்டுட்டு போயிருப்பாங்க. அது கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளோட முன்னாடி இந்தியாவோட கல்ச்சரல் ஹெரிட்டேஜ்னா தாஜ்மஹால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதே மாதிரி என்னது? கல்ச்சரல் வந்து என்ன செய்யும்? தன்னோட முன்னாடி இருக்கவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆடவும் ஆனட்டே இருக்கும், கரையவும் செய்யும், கூட்டவும் செய்யலாம். சரிங்களா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ கல்ச்சருங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சிவிலைசேஷன் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் வாட் வி ஆர் பீயிங். புரிஞ்சா? டவுட் இருக்கா நீங்க நடத்துனது? பிலாசபிக்கலா இருக்கும். போக போக உங்களுக்கு மத்த நீ கொஞ்சம் போனோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரிலீஜியன் அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எனி டவுட்மா நீங்க நடத்துனதுல?
இது வந்து உங்களுக்கு இது வந்து நான் வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு விட்டுறேன். சரிங்களா? வாட்ஸ்அப்லயே ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு அங்க அப்லோட் பண்ணிடுறேன். நீங்க அங்க எடுத்து டீச்மெண்ட்ல எடுத்து ஒரு தடவை பாத்துக்கங்க. ஓகேவா? மெனி டவுட்மா? ஓகேவா? ஸோ கிளாஸ் முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ மாஸ். நாளைக்கு வாங்க. நாளைக்கு நான் எக்கனாமி இருக்குதான்னு பாக்குறேன் நான். நாளைக்கு இல்ல எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம எக்கனாமிக் போயிடலாம். சரிங்களா? தேங்க்யூ.